சொல்லுங்கள், என்ன பிரச்சனை? தம்பி, இங்கே பார். டாக்டர். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? பரத். சொல்லுங்கள் பரத், என்ன பிரச்சனை? டாக்டர், என்னால் ஒரு விஷயத்தில் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல டாக்டர். ஒரு மாதிரி ஓவராக அதே யோசிச்சுட்ருக்கேன் டாக்டர். ஒரு மாதிரி இப்போல்லாம் தலை வலிக்க ஆரம்பிக்குது டாக்டர். என்ன பண்ணுதுன்னு தெரியல டாக்டர். என்னால் முடியல டாக்டர். பரத், உன் காதில் இருக்க ஹெட்ஃபோனை கட்டுங்க. இல்லை டாக்டர், வேணாம். ஏன் வேணாம்? அதை கட்டினா தானே நான் பேசுறது உங்களுக்கு தெளிவாக கேட்கும். இல்லை டாக்டர், எப்பயுமே மியூசிக் கேட்டு இருந்தால் தான் ஒரு மாதிரி மைண்டு ஸ்டேபிளாக இருக்குது. அதை கேட்காம ஒரு 10-15 நிமிஷம் தாக்கு பிடிப்போம் டாக்டர். அதுக்கு மேலே அதுக்கப்புறம் ஓவராக யோசிக்க ஆரம்பிச்சிடறேன் டாக்டர். அதெல்லாம் நீங்களே நினச்சிக்கிறதாம்பா. அந்த மியூசிக் உங்கள் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அந்த ஹெட்ஃபோனை கழட்டி வச்சுட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெளிவாக சொல்லுங்கள். கரெக்டாக சொல்லப்போனால், நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது எங்கள் அம்மா இறந்துட்டாங்க டாக்டர். அந்த விஷயம் நடந்து 3 மாதம் கழித்து எனக்கு அப்பப்போ தலைவலி வந்துச்சு சார். அப்படியே நாளாக எனக்கு நான் ஓவராக யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் டாக்டர். ஒன்று மேலேன்னு போயிட்டே இருக்கு டாக்டர். எனக்கு அப்புறம் சரியாக தூங்க முடியல டாக்டர். அமைதியாகவே இருக்க முடியல டாக்டர். எதையோ யோசிச்சுட்டே இருக்கேன் டாக்டர். ஒரு நாள் அப்படியே ரோட்டில் வந்து போயிருந்தேன் டாக்டர். பின்னாடி பார்த்தா என்னால் ஃபாலோ பண்ண மாதிரிச்சு டாக்டர். நான் பயந்து அப்படியே வேகமாக ஓடணும் டாக்டர். முன்னாடி பார்த்தா மழை தண்ணி தண்ணி தேங்கிச்சு டாக்டர். அது கால் வச்சு நடந்தால் என் கால் வலி நோய் உடம்புக்கு பரவி என் உடம்பே நாசமாயிடும் டாக்டர். ஆல்ரெடி இந்த பிரச்சனை இருக்குது டாக்டர். இது என்ன பிரச்சனை? அவ்வளோதான் டாக்டர். நான் சுத்தம் பயமாக டாக்டர். பரத், அந்த ஹெட்செட்டை போட்டுங்க, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருங்க. என்ன மியூசிக் அது? அம்மா கம்போஸ் பண்ண மியூசிக் டாக்டர் அது. ஓஹோ. அம்மா மியூசிக் டீச்சர் டாக்டர். ஈவினிங் ஆனால் வீட்லேயே வச்சு கிளாஸ் இருப்பாங்க. அவங்க சும்மா இருக்கும்போதெல்லாம் அவங்களே ஓனாக கம்போஸ் பண்ணுவாங்க டாக்டர். உங்களுக்கு மியூசிக் பற்றி எதனா தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது டாக்டர். ஓ. இந்த சாங் கேட்கும் போதெல்லாம் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இது உங்கள் சொந்த ஊர் இல்லையா? இல்லை சார், நான் இங்கே தங்கி ஒர்க் பார்த்துட்ருக்கேன் சார். இங்கே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? நான் போகிற ஜிம்மில் ஒரு அண்ணா ரொம்ப பழக்கம் டாக்டர். நான் ஊருக்கு வந்த புதுசில் முழுசாக நம்மளை முதல் ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா செந்திலண்ணா டாக்டர். நான் தங்கிட்டு இருக்க இடத்துலேருந்து பக்கத்தில் தான் அந்த ஜிம் இருக்குது. அங்கே தான் எனக்கு முதல்ல செந்திலண்ணா பழக்கமான டாக்டர். இப்போ வரைக்கும் எனக்கு என்ன ஏதுன்னு கேட்காம நிறைய உதவி செஞ்சுருக்காரு டாக்டர். அதனாலே எனக்கு செந்திலண்ணாவை ரொம்ப பிடிக்கும்.
இருடா ஒரு நிமிஷம்டா. என்னடா அதுக்குள்ளே ஒர்க் அவுட் முடிச்சிட்டியா? ஆமாண்ணா, இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதான் சீக்கிரமாக முடிச்சுட்டு போகிறேன். ஓ, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே, இப்போ எப்படி இருக்காங்க? ஏதோ பரவாயில்லண்ணா, அண்ணனுக்கும் வேலை கட்டிச்சு, கடன்லாம் வச்சலாம் நினைக்கிறேன். ஏதோ போதுண்ணா. சரி, நல்லா போனா சரி. சரிண்ணா, டைம் ஆச்சுண்ணா, போயிட்டாண்ணா. சரி, பார்த்து போ. ம். ஏ பரத், அண்ணா. இங்கே வா. சொல்லுங்கண்ணா. செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுற? நான் இல்லைண்ணா, பரவாயில்லண்ணா, வேணாண்ணா. விட்றா, வச்சுக்கோ, மாச கடைசியில் பார்த்துக்கலாம். போ, சரி, எது வந்தாலும் அண்ணன்ட்ட கேளு, சரியா? நான் போயிட்டு வரேண்ணா. சரி, பார்த்து போ. பரவாயில்லையே, நல்ல ஃப்ரெண்டு தான் பிடிச்சி வச்சுருக்கீங்க. ஆமாம் டாக்டர், அவர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் டாக்டர். குட் குட். வேறு யாராவது தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? இருக்காங்க டாக்டர். ஒரு சின்ன பையன், அவனும் என்ன மாதிரி தான், அம்மா இல்லை. அவன் பேர் அலெக்ஸ். நாங்கள் 2 பேரும் ஏதாச்சும் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணும்போது அப்படியே பேசி ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் டாக்டர். என்ன, அவனுக்கு கொஞ்சம் காது சரியாக கேட்காது, மற்றபடி அவன் ரொம்ப நல்ல பையன் டாக்டர். அலெக்ஸி, என்ன இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பிட்ட? இல்லைண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லியிருக்காங்க ஒர்க்குக்கு, அதான். உங்களுக்கு எப்போண்ணா ஒர்க்கு? எனக்கு ஆஃப்டர்நூன் மேலே தான்டா. ஓ, பிரச்சனை இல்லை. ஓ சரிண்ணா. சரிண்ணா, ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேண்ணா. சரிடா, பார்த்து போயிட்டோண்ணா. சரிண்ணா. டே அலெக்ஸி, சாப்பிட்டியா நீ? நான் வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்ச காசில் செந்தில் எனக்கு ஒரு செயின் வாங்கணும்னு நினச்சேன். அதை அன்றைக்கி நைட்டு வாங்கிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டுருந்தேன். டேய், செயினரா பசுபதி. ஏன் செயின்னா? செயினை கொடு, அவன்கிட்ட கொடு. எத்தனை சொல்லுவாங்க? எத்தனை சொல்லுவாங்க உனக்கு? அர்ஜென்ட்ண்ணா. எத்தனை சொல்லுவாங்க? இந்த ஏரியாவில் திட்டாதானே, திருட நாய் வேறு ஏரியாவில் போய் திட்ட வேண்டியது தானே. எத்தனை சொல்லுவாங்க இந்த ஏரியாவில் கை வைக்காதானே. நான் கொடுத்துட்றேண்ணா, கண்டிப்பாக கொடுத்துட்றேண்ணா. நாளைக்கு கண்டிப்பாக சேர்த்து மொத்தமாக கொடுத்துட்றேண்ணா. ப்ளீஸ்ண்ணா ஒரு இதுனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணா. கண்டிப்பாக கொடுத்துட்றேண்ணா. ப்ளீஸ்ண்ணா. டேய், நீங்களும் அமௌண்ட் இருக்கடா. ப்ளீஸ்ண்ணா. இதே தான்டா இப்போ சொல்லிட்டு இருக்கேன். நான் மொத்தமாக கொடுத்து சேர்த்து கொடுத்துட்றேண்ணா. ப்ளீஸ்ண்ணா, கொஞ்சம் நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் அர்ஜென்ட் தானே திட்டேன், மன்னிச்சுக்கோண்ணா. அச்சன்னா அது திருடுவியா? இஎம்ஐ வேறு கட்டணும். அதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். அடுத்த வாட்டி இதுமாரி பண்ணு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பேசின்லாம் இருக்க மாட்டேன், புரியுதா? டேய், சேர்ந்தா கடைசி தான் உனக்கு. என்ன வர கிளம்பு. என்னடா என்ன?
டேய் குடுப்பிய மாட்டியாடா? கொடுத்துறேண்ணா. ஏய் டெய்லி உன்கிட்ட வந்து கேட்டுட்டு இருப்பாங்களா? கண்டிப்பாக கொடுத்துறேண்ணா. நாளைக்குள்ள அவ்வளோதான் உனக்கு. பேசாம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறோமா? அலெக்ஸ், டே அலெக்ஸி, என்னாச்சு? எப்பவுமே சீக்கிரம் தானே வருவ, இப்போ நான் லேட்டாக போடுறேன். வேலையில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுண்ணா, அதான். டே என்னடா ஆச்சு? உடம்புக்கு ஒன்றும் இல்லைல்ல? டேய் என்னடா ஆச்சு? டேய் என்னடா ஆச்சு? தண்ணி குடிக்கிறியா? டேய் 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 என்னடா அது? டேய் என்னடா ஆச்சு உனக்கு? டேய் ஹாஸ்பிட்டல் போகலாம்டா. டேய் ஹாஸ்பிட்டல் போகலாம் வாடா. வேணாண்ணா, பரவாயில்லண்ணா. அப்பாவுக்கு மாத்திரை கொடுத்து சரி வா, நான் வீட்டில் ஆயிடுச்சு. வா, நான் வீட்டில் விட்டுறேன். போதுண்ணா, நான் போய்க்கிறேண்ணா. டேய் நான் விட்டுறேன்டா. பரவாயில்லண்ணா, நான் போய்க்கிறேன். டேய் நான் விட்டுறேன்டா. நீ அங்கே வந்ததை நான் பார்த்தேண்ணா. அலெக்ஸி என்னை மன்னிச்சிடுறா. எனக்கு அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா. விடுண்ணா, கோச்சிக்க மாட்டேண்ணா. நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்கண்ணா. எப்பவும் நடக்கிறதா என்ன இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, வேறு எதுவும்ண்ணா. என்னடா சொல்கிற? வழக்கமாவா? வலிகாசு தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு காட்டணுண்ணா. அப்படி கட்டாமல் யூஸ் பண்ணிட்டா இப்படி தானே அடிப்பாங்க. என்ன வேணா எங்கள் அம்மா நிலைமை நினச்சி வரணும். என்னோட ஒரு மாதமாக கஷ்டப்பட்டுருப்பாங்க. நல்ல வேலை செத்துருச்சு. எல்லாம் சரியாயிடும் அலெக்ஸி, பார்த்துக்கலாம். வரணும். அலெக்ஸி சாப்பிட்டியா நீ? என்னாச்சு அலெக்ஸி? தோசை கரண்டி இருக்காண்ணா? தோசை கண்டியா? இல்லைடா. சரிண்ணா, நான் போய்ட்டு வரேண்ணா.
அன்னையிலேருந்து அவன் வீட்டுக்கு வர வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்ண ஆரம்பித்தேன் டாக்டர். அப்புறம் இதெல்லாம் உங்ககிட்ட நான் கேட்கவே இல்லையே. இல்லை டாக்டர், நீங்கள் கேட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் நான் சொன்னேன். நீங்கள் கேட்காம எப்படி நான் சொல்லுவேன் தெரியல. பரத், உங்களுக்கு 1 மாதத்துக்கு உண்டான மெடிசன் எழுதியிருக்கேன். இது முடிஞ்ச பிறகு என்னை வந்து பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிங்க. அதுவும் காதுக்கும் டேமேஜ் ஆகும். ஓகே பரத், 1 மாதம் கழிச்சு பார்ப்போம். அலெக்ஸி, அலெக்ஸி, என்னடா ஆச்சு? டேய் டேய் அலெக்ஸி, டேய் என்னடா ரத்தமா இருக்கு? ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. டேய் டேய் அலெக்ஸி, டேய் டேய்
இங்கே போறா டே ஆச்சு என்னடா ஆச்சு டே என்னடா மொத்தமாக டே ஆச்சு செந்திலண்ணா ஃப்ரெண்டுண்ணா ரத்தம் நிறைய வருதுண்ணா ஆனால் ஹாஸ்பிட்டல் போகலாண்ணா கொஞ்சம் வேணா உனக்கு ஏன் தேவையில்லாத வேலை யாரா உனக்கு ஃப்ரெண்டுண்ணா ஃப்ரெண்டா உங்கள் அப்பாவும் ஆத்தாவும் ஜாலியாக கூட்டு அடிச்சதுக்கு லட்சக்கணக்கில் கடை வாங்கியிருக்கானுங்க அதை திருப்பி கொடுக்க சொல்லு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறேன் நீயா அடிச்ச ஆமாம் நான் தான் அடித்தேன் அதுக்குன்னு இப்படி நான் அடிப்பேன் அடிக்கிறேன் நாயே காசு வாங்கினேன்ல அதெல்லாம் யார் காசா வாங்கும்போது மட்டும் பல்ல இழிச்சால ஊர் விட்டு ஊர் வந்தா பொழப்பு முயற மட்டும் பார்க்கணும் இப்படி தான் அடுத்த வாழ்க்கையில் மூக்க நுழைச்சா சாவ உன்னெல்லாம் போய் நம்பலாம் படுறா ஏ போயா சோத்துக்கே வழி இல்லை கேள்வியடா கேட்குற நீ உன்னே மரியாதை பேசுகிறாண்ணா இந்த அலெக்ஸ் பையன் காசு திருப்பி கேட்டால் நெக்லா பண்ணுறாண்ணா அதான் இன்னைக்கு மாட்டினான் வச்சு செஞ்சு விட்டேன் தான் அந்த பருத்து பையன் சப்போர்ட்டுக்கு வரான் குழந்தை பையன்டா இவன் பொம்மை வச்சு விளாண்டுக்கிறான். ஏய் என்னடா டேய் குரு டேய் என்னடா இது பார்த்தா தெரியலையா ரத்தம்டா அது. டேய் எங்கடா போறீங்க? நான் ரத்தம் ஓவரா போகுது, நான் ஹாஸ்பிட்டல் போகணும். சீக்கிரம் போடா. வேணா
அலெக்ஸே டே அலெக்ஸே டே அலெக்ஸே என்சரா வலிக்குதாடா டே ஹாஸ்பிட்டல் போகிறடா என்சரா டே அலெக்ஸே டே டே எல்ரா அலெக்ஸே அலெக்ஸே